ஜின்னா அவர்கள் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டோடனே அப்படியே நெகிழ்ந்து போனேன் நான். உண்மையிலேயே ஒரு நூலை உருவாக்குறதும் அதை விற்பனைக்கு கொண்டு வரதும் சாதாரணமான நிலை இல்லை, அது பெரிய கடினம். ஆனால் அவர் செஞ்சிட்ருக்கூடிய சாதனைகள் அரிய சாதனை. அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை மகிழ்வோடு தெரிவித்து, புத்தகத்தை பற்றி நிறைய சொன்னார், என்கிட்டையும் சொன்னார். நான் போன புத்தகத்தை காட்டலுமா நீங்கள் அதை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு கூட கேட்டேன் நான். ஏன்னா அது அப்படியான ஒரு பெட்டியில் வச்சு ஒரு பட்டு கயிறில் இழுத்தோம்னா உள்ளே கூடி வரக்கூடிய அளவுக்கு இருந்தது. அது அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அதை காட்டிலும் இல்லை அதுக்கு மேலே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதை என்னங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய இனிய நண்பர் கவிஞர், திரைப்பட வசனகர்த்தா, அதனுடைய வசனத்தில் கவிதை இருக்கா, கவிதையில் வசனம் இருக்கான்னு கூட நாங்கள் சில சமயம் யோசிப்போம். அந்த அந்த என்ன படம் அதில் ஓடி சொல்லுவார்ல, வேகமாக வந்தவுடனே டா முதல்ல நில்லு அப்புறம் சொல்லு அப்படிம்பாரு. அப்படியே அந்த ஏன்னா கால் தரையில் படாமல் நிற்கிறேன். ஆனால் அதனால் முதல்ல நில்லு அப்புறமேலு வந்ததை சொல்லு அப்படிம்பாரு. அவருடைய வசனங்களை நான் பல மேடைகளில் எடுத்து பேசுவேன். பழைய மனோகராக தான் பேச முடியும்னு இல்லை, நம்முடைய பிருந்தா சாரதியினுடைய வசனங்களையும் பேச முடியுங்கிறதுக்கு அவர் எடுத்துக்காட்டு என்னென்னா, அந்த ஆனந்தம் படத்தில் சொல்லியிருப்பார், இந்த உலகம் 2 பேர் கையில் தான் தராசை கொடுத்துருக்கு. ஒன்று நீதிபதி, அடுத்தது வியாபாரிகள். இந்த 2 பேரும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அவர் எழுதியிருக்கிற பார்த்து நான் ரொம்ப வியந்து போனேன். அப்படியான நல்ல வசனகர்த்தா சமீபத்தில் கம்பன் கழகத்திலையும் புகுந்து கலைக்கிட்டு இருக்காரு. போது கம்பன் கழகத்தினுடைய பேச்சாளர், திரைப்பட வசனகர்த்தா, ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அந்த புத்தக நூல் வெளியீடு நான் பேசினேன். அது இப்போ ஆச்சரியம் பார்த்திங்கன்னா, ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே, எனக்கு தெரிஞ்சு நான் பழைய காலத்தை சொல்கிறேன்னு நினைக்கிறேன், 5 லட்சம் பேருக்கு மேலே அந்த பார்த்துருக்காங்கன்னா, கவிதையை ரசிக்க வைக்க முடியும் என்றால் அது பிருந்தா சாரதி போன்றவர்களால் தான் முடியும் என்று சொல்லி அவர் இப்போது தன்னுடைய உரையை நிகழ்த்த இருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த அக்ஷயாவுக்கு ஒரு நன்றி. எனக்கு அந்த மூலையில் ஒரு சீட்டு கொடுத்ததுக்காக. என்னடா மூலையில் சீட்டு கொடுக்காங்க பார்த்தா அது ஒரு அதிர்ஷ்ட மூளை, அபிராமிக்கு பக்கத்தில். மேடையில் உட்காந்தோடனே இங்கே மேடையில் பேச வேண்டியதெல்லாம் மறந்துடுச்சு. பாட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு மனசுக்குள்ளார. ஒன்று வீடன்னு பாட ஆரம்பிச்சுட்டேன் மனசுக்குள்ளார. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடம் கொடுத்ததுக்காக நன்றி. அப்புறம் ஐயா, நான் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்று நீங்கள் நினைத்ததற்கு உங்களுக்கு நன்றி. நான் அந்தளவுக்கு அடித்து விளையாடுவேன்னு நீங்கள் நம்புகிறீங்க. கம்பன் கழகத்தில் ஐயா தலைமையில் நான் பேசினேன். முதல் முறையில் ஒரு 40 நிமிஷம் பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் மூலமாக தான் எனக்கு கிடைச்சிது. ஒரு ஊக்கப்படுத்தி, நீங்கள் மேடையில் பேசுகிறது இலக்கண தமிழாக இருக்குது, அப்படிலாம் பேசாதீங்க, என்னோட பேசுகிற மாதிரி மேடையில் பேசுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கம்பன் கழக மேடைக்கு அழைச்சார். தலைவர் அவர்களுக்கு, நடுவர் அவர்களுக்கு, தலைவர் அவர்களுக்கு வணக்கம். விஷுவல் கவிஞர் கௌதம் மேனன் அவர் தனியாக ஒரு கவிதை எழுதலை அப்படின்னா கூட இந்த விழாவில் புத்தகத்தை வெளியிடுவதற்கு மிகவும் பொருத்தமானவர். அவருடைய படங்களில் பாடல்கள், அப்புறம் அந்த பாடல்களுக்கு அவர் வைக்கிற காட்சிகள், விஷுவல் ஒரு கவித்துவமாக இருக்கும். அதை ரொம்ப அழகாக அட்சயா கூட சொன்னாங்க அவர்களுக்கு. அதே போல் நம்முடைய இந்த விழாவினுடைய நாயகன் லிங்குசாமி, அவரும் திரைப்படங்களில் பாடல் காட்சிகளுக்கும் கவிதைகளுக்கும், கவிதைகளில் வசனங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவரும் நானும் அறிமுகமானதே இந்த ஹைக்கூ கவிதையின் மூலமாக தான். ஒரு நாள் கும்பகோணத்தில் நான் என்னுடைய பேராசிரியர் ஞானசேகரன், இவர் ஞானசம்பந்தன், அவர் ஞானசேகரன், அவரை பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயின்னா அவர் பேராசிரியர் அங்கே உட்காந்துருக்காரு, நான் அவரை பார்த்து உட்காந்துருந்தேன். அப்போ கல்லூரி ஆண்டு மலருக்கு
படைப்புகள்லாம் வந்து மாணவர்கள்ட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நான் சீனியர், பிஎஸ்சி முடிச்சுட்டேன். ஆனால் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். 4வது வருஷம் 5வது வருஷம்னு போயிட்டுருக்கு. அப்போ பிஎஸ்சியை வந்து 5 வருஷம் படித்தவன். தெரியாதனமாக போய் ஃபிசிக்ஸ் சேர்ந்து அதை முடிக்க முடியாமல் ரொம்ப போராடினேன். அப்புறம் நான் எம்ஏ 2 வருஷம் தான் படித்தேன். அது உடனே முடிச்சிட்டேன். அப்போ அவர் இப்போ நான் இந்த 4வது வருஷம் 5வது வருஷம் எழுதிட்டு இருக்கிற ஏதோ ஒரு வருடத்தில் இந்த கல்லூரி ஆண்டு மலருக்கு வந்து படைப்புகள் மாணவர்கள்ட்டேருந்து வாங்கும்போது எனக்கு பின்னாடி இருந்து ஒரு மாணவர் ஒரு பேப்பரை நீட்டினார். பேராசிரியர் அந்த மேஜையில் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாணவர் வந்து அந்த பேப்பரை மேலே வச்சார். பேராசிரியர் நம்ம பேசிகிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பித்தார். நான் அந்த கவிதையில் இருக்கிற பேப்பரில் இருக்கிற அந்த கவிதையை படிக்க ஆரம்பிச்சு தலைப்பு மட்டும் படித்தேன். கணவனுக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அப்படி ஒரு தலைப்பு. என்ன சார் அருமையாக இருக்குது கவிதை தலைப்பு அப்படின்னு சொன்னேன். அவர் பேராசிரியர் சொன்னார், நீங்கள் இருந்த இடத்துல அவர் தான் இப்போ இருக்கார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் இந்த கல்லூரியில் படிக்கும்போது நான் தான் முதல் பரிசு வாங்க கல்லூரியில். முதல் பரிசு வாங்குகிற மாணவர் தான் வெளி கல்லூரிகளுக்கு மாவட்ட அல்லது மாநில அளவில் போட்டி நடக்கும்போது அவங்கள இந்த முதல் பரிசு வாங்கினவங்கள தான் அனுப்புவாங்க. அந்த இடத்துல லிங்குசாமி இருந்தார். அவர் கம்பன் கழகத்துக்கு மாவட்ட அளவில் திருச்சியில் நடக்கும், இது பிஷப் காலேஜில் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருப்பார். அப்போ வந்து அவரை வந்து அந்த கணவனுக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ற வரியை பார்த்துட்டு அப்படி இவர் பேராசிரியர் இப்படி சொன்ன உடனே உங்கள் இடத்துல தான் அவர் இருக்காருன்னு, என்னடா நம்ம இடத்துல ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். அவர் வந்து தூரத்தில் அந்த கல்லூரி கேரிடரில் போயிட்டு இருந்தார். நான் முதல்ல லிங்குசாமியை பின்பக்கம் தான் பார்த்தேன். நம்ம கௌதம் மேனன் படத்தில் வர டைலாக் மாரி, முன்னாடி முன்பக்கம் பார்த்த விட பேக்கை தான் ரொம்ப பார்த்துருக்கேன் அவன் சொல்லுவார்ல. அவர் வசனம் வந்து பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் வீட்டில எல்லாம் வந்து என் பையனுக்கு கௌதம் மேனன் வசனம் தான் ரொம்ப பிடிக்கும். அது அந்த பின்னாடி போயிட்டு இருந்தார். அவர் இவ்வளவு தூரம் நெருங்கி வருவார் என்று அன்று நான் நினைக்கவில்லை. 35 வருடங்களாக இந்த நட்பு நீடிக்கிறது. அன்றுதான் முதல்ல லிங்குசாமி, அதுக்கு நான் அன்னைக்கு பேச முடியல, அவர் போயிட்டார். அதற்கு பிறகு ஸ்டேட் பேங்க்கில் கும்பகோணத்தில் என்னுடைய நண்பர் தேனுகான்னு சொல்லி ஒரு கலை விமர்சகர், அவரை பார்க்கறதுக்காக போவேன் பேங்க்கு. அவரை பார்த்துட்டு திரும்பி வரும்போது லிங்குசாமி உள்ளார வந்தார் பேங்க்கு. அது எதுக்கு அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் வந்து எங்களுக்குலாம் பேங்க்கில் அக்கௌண்ட் கூட கிடையாது அப்போல்லாம். உள்ளார வந்து என்னை பார்த்தோன்னே நின்னார். சார் ஒரு நிமிஷம், அப்போல்லாம் சார்னு கூப்பிடுவார். இப்போல்லாம் வந்து யோ என்னையா அப்படிலாம். அப்போ வந்து சார் ஒரு நிமிஷம் அப்படின்னாரு. நான் நின்னேன். இந்த ஹைக்கூ கவிதை போட்டிக்கு நான் ஒரு கவிதை அனுப்புகிறேன். அந்த சென்னையில் நடக்கிற புஷ்கின் இலக்கிய பேரவைக்கு நான் ஒரு கவிதை அனுப்பணும். நீங்கள் சென்ற ஆண்டு பரிசு வாங்கினீங்களே, அது எப்படி அனுப்பிச்சிங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. போஸ்ட் கார்டில் அனுப்பிச்சிங்களா, இன்லேண்டில் அனுப்பிச்சிங்களா, அல்லது வெள்ளை பேப்பரில் எழுதி கவரில் போட்டு அனுப்பிச்சிங்களா, அதெல்லாம் கேட்டார். நீங்கள் வந்து அப்போ நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோம்ல, அப்போ வந்து நீங்கள் போஸ்ட் கார்டில் எழுதுறியா இன்லேண்டில் எழுதுறியா அதெல்லாம் முக்கியம் இல்லையா, கவிதை நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை அந்த மாதிரி சொல்லி அவரை வந்து அவருக்கு ஆலோசனை சொன்னேன். அந்த வருஷம் நான் போன அடுத்த வருடங்களில் கும்பகோணத்தில் 2 பேரும் பரிசு வாங்கினோம். நான் முதல் ஆண்டு வாங்கினேன், அவர் அடுத்த ஆண்டு வாங்கினார். புஷ்கின் இலக்கிய பேரவையில் ஹைக்கூ போட்டியில். அப்படி ஹைக்கூவின் மூலமாக அறிமுகமானோம். அதற்கு பிறகு தான் அவர் திரைப்பட இயக்குனரானார். அந்த என்னுடைய அறையிலே வந்து தங்கினார். அதற்கு பிறகு ஆனந்தம் படத்தில் அவர் இயக்கும்போது நான் வசனம் எழுதினேன். இப்படி தொடர்கிறது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதையின் மீது எனக்கு ரொம்ப ஆர்வம். அப்போ கல்லூரியில் படிக்கும்போது இப்பயும் இவர் ஹைக்கூ கவிதைகள்லாம் எழுதி ஒரு ஓவியமும் வரைவார். ஜப்பானில் வந்து ஹைக்கூ கவிஞர்கள் வந்து தங்களுடைய கவிதைகளுக்கு அவர்களே இந்த ஜப்பானிய வடிவத்தில் ஓவியம் வரைஞ்சி அதை புத்தகமாக போடுவாங்க. அதுபோல் இவர் ஓவியமும் கவிதையும் வரைஞ்சி அதை ஒரு கண்காட்சியாக வரைந்து அந்த ஒரு பெரிய ஏபி ஸ்ரீதர் வந்திருக்கார். அவர் வந்து ஊக்கம் ஊட்டி, அண்ணா உங்களுடைய கவிதை வந்து ஓவியங்களுக்கு கீழே போடுங்க, ஓவிய கண்காட்சியாக வச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவருடைய அரங்கத்தில் கண்காட்சி வச்சாங்க. அதுக்கு கவிக்கோ வந்தார். கவிக்கோ வந்து ஒவ்வொரு கவிதையாகவும் அந்த படங்களையும் ஓவியங்களையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தார்.
ஒரு இடத்துல பார்த்தாரு, நீ அங்கும் இங்கும் நடந்தபடியே படிப்பாயே அது வரலாறு. இப்படி ஒரு கவிதை. அதை படித்தோன்னே அவர் ஸ்மைல் பண்ணார். நீ அங்கும் இங்கும் இவர் வந்து வரலாறு படைக்கிறதுக்காக வரலாறு படிக்கிற பொண்ணை கரெக்ட் பண்ணியிருக்காரு. நான்லாம் இலக்கியம் படைக்கிறவன், அதனால இலக்கியம் படிக்கிற பொண்ணை ஃபாலோ பண்ணேன். ரெண்டும் நடக்கலை. இவர் இன்றைய கதாநாயகன் என்று நீங்கள் சொன்னீங்கல்ல, கதாநாயகி வந்திருக்காங்க, லிங்குசாமியினுடைய துணைவியார் வந்திருக்காங்க. அதனால் ரகசியங்கள் இதற்கு மேலே பொண்ணு வந்திருக்காங்க, இதற்கு மேலே திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தவர் அப்படியே ஒவ்வொரு ஓவியமாகவும் ஒவ்வொரு கவிதையாகவும் படித்து கொண்டு வந்த இந்த கவிக்கோ ஒரு இடத்துல கவிதை பார்த்த உடனே ரியல் ஹைக்கூ அப்படின்னு சொன்னார். நாங்கள்லாம் பின்னாடி போயிட்டு இருந்தோம். நாங்கள் லிங்குசாமி, இன்னும் நண்பர்கள் ஜெயபாஸ்கர், இன்னும் அறிவுமதி அண்ணன், எல்லாருமே. ஒரு இடத்துல ரியல் ஹைக்கூன்னு சொல்கிறாரு. என்ன ஹைக்கூ அப்படின்னா, வயல் முழுக்க வண்ணத்து பூச்சிகள், என்ன செய்ய களை பறிக்க வேண்டும், இப்படி ஒரு ஹைக்கூ. அந்த விஷுவலையை பாருங்கள். ஒரு நெல்லோ கோதுமையோ அல்லது சோளமோ இருக்கிற ஒரு வயலில் எல்லா இடத்துலையும் வண்ணத்து பூச்சிகள் உட்காந்துருக்கு. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? என்ன வாழ்ந்தான் ஒன்று சாப்பிட்ணுன்னு. அதனால் அதை அறுத்தாகணும். வந்திருக்கிறவர்கள், களை பறிக்கிறவர்கள் அதில் இறங்குறாங்க. அந்த காட்சியை அவர் வந்து அழகாக ஒரு படம் பிடித்து அது ஒரு கவிதையாக எழுதுறார். இவருடைய ஒவ்வொரு கவிதையிலையுமே ஒரு காட்சி, ஹைக்கூவினுடைய இலக்கணம் ஒரு காட்சி இருக்கணும், அதில் ஒரு வாழ்வியல் இருக்கணும், அதில் இந்த உலகத்தில் அழியாத ஒரு பேருண்மை இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தால் அது ஒரு பேசிக்கான குவாலிட்டி. அதில் வந்து முரண் இருந்தால் இன்னொரு அடிஷ்னல் குவாலிட்டி. இப்படி அந்த தன்மைகளை ரொம்ப அழகாக இவருடைய முதல் கவிதையிலிருந்தே இவருடைய ஹைக்கூவில் தொடர்ந்து வருவதை நாம் வந்து, முதல் கவிதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நூற்றுக்கணக்கான முறை மேடைகள் உச்சரிக்கப்பட்ட கவிதை. ஹைக்கூ கவிதை என்று இலக்கணம் சொன்னாலே அந்த கவிதையை சொல்லுவாங்க. இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம். இந்த கவிதை 2 வரியில் அந்த ஒரு வாழ்வியலை, ஒரு இஸ்திரி போடுகிறவனுடைய வாழ்வியலை சொல்லுகிற அந்த கவிதை. இப்படி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களால் ரியல் ஹைக்கூ என்று பாராட்டப்பட்ட ஒரு கவிதை எழுதியவர். தொடர்ந்து அவருடைய படங்களில், காட்சிகளில், வசனங்களில் கவிதை வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஆக்ஷன் காட்சிகளாக இருந்தாலும் கூட, அந்த ஷட்டர் காட்சி நீங்கள் உங்களுக்கு மறந்துருக்க மாட்டீங்க. ரன் படம் இந்த மறுபடியும் ரீரிலீஸ் ஆக போகுது. அந்த காட்சி வந்து அவர் பார்க்கும்போது அந்த படத்தில் ஏதோ அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்திருக்காரு பழனிசாமி. அதில் ஒரு அற்புதமான வசனம் வரும். நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய பேர் எல்லாரையும் பேர சொல்லணும். ஒவ்வொருத்தர் நல்ல லைட் இருக்கிறதுனால கிளார் அடிக்கிறது வேறு. லிங்குசாமியுடைய ஹைக்கூ கவிதைகளை பற்றி PhD ஆய்வு செய்த பிரேமா கிறிஸ்டி அங்கே வந்திருக்காங்க. இயக்குனர் சரண், நடிகை ரேகா, இன்னும் ஏகப்பட்ட பேர். அந்த காட்சியில் இந்த ஷட்டர் ஓடுவான், மாதம் வந்து துரத்திட்டு வருவாங்க ரவுடிஸு. ஓடிட்டு போய் அவன் ஓட போகிறான் அப்படின்னு பார்த்தா ஷட்டர் இழுத்துருவான். அந்த காட்சி மறந்துருக்க மாட்டீங்க. முக்கியமான ஒரு திருப்புமுனை காட்சி. அதில் சிவா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, இதெல்லாம் உங்கள் அண்ணன்ட்ட போய் சொல்லு, அவனுக்கு மட்டும் நான் 2 உசுரா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அப்படி வந்து படத்தில் வந்து அங்கங்கே கவிதைகள் வருவான். வந்து அந்த மாதிரி காட்சிகள்லேயே ஹைக்கூ எழுதக்கூடிய அவர். அவருடைய ஹைக்கூவுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் நினைப்பது அவருடைய குணம், ஒரு அடிப்படையான ஒரு குணம். யாராவது உதவின்னு வந்து கேட்டுட்டா அது எவ்வளவு பெரிய உதவியாக இருந்தாலும் உடனே செய்வார், உயிரையே பணைய வைப்பார். எப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து கொரோனா வந்தது. கொரோனாவுக்கு உடனடியாக வந்து யாருமே பக்கத்திலே போக மாட்டோம். அந்த நேரத்தில் கொரோனாவில் அட்மிட் ஆன போது வந்து என்னை வந்து நான் இந்தமாரி இருமல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் ஜாயின் பண்ணேன், இடம் கிடைக்கல. உடனடியாக ஒரு சூர்யா ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பெட்டு, அப்போல்லாம் ஒரு பெட்டு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பதவிக்கு ஜனாதிபதியில் சீட்டு கிடைக்கிற மாதிரி, MBBS சீட்டு கிடைக்கிற மாதிரி. ஆமாம், நோயாளி சீட்டு கிடைக்கிறது MBBS சீட்டு கிடைக்கிற மாதிரி தான். இவர் ஒரு கவிஞர் ஞானசம்பந்தன் சார். அந்த மாதிரி அந்த நேரத்தில் ஒரு சீட் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் வசந்த பாலனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. எனக்கெல்லாம் 48% என்னமோ, அவருக்கு 70% மேலே போயிடுச்சு. அவரை பார்ப்பதற்கு நேரடியாக பெட்டுக்கே போயிட்டார்.
அவர் கூட போனவங்க கூட இப்போ வந்து ரிசப்ஷனில் நின்றுட்டாங்க. இந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த பாதுகாப்பு கவசங்கள்லாம் போட்டு அவரை போய் நேரடியாக பக்கத்தில் நின்று பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லி, இவர் ஒரு மெடிடேஷன் ட்ரைனர் வேறு, அதே மாதிரி அவர் ஆன்மீக டச் இருக்கிறதுனால அந்த வாழ்வியல் தன்மைகள், இந்த இரக்க குணம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து அவருடைய ஹைக்கூ வந்து இவ்வளவு இயல்பாகவும் அந்த ஜப்பான் ஜென் தத்துவத்தினுடைய ஒரு விளைச்சலாகவும் இருப்பதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். இவர் உதவின்னு ஒருத்தர் வந்து கேட்பார். நமக்கு போன வருஷம் உதவி செஞ்சோம். அப்போ வந்து நம்மள்ட்ட நிறைய ஒரு 5-6 படம் நடக்குது கம்பெனியில். 5 படத்தை ஒட்டி சின்ன சின்ன படங்கள் 5 படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ நிறைய பணம் புரளுது. உதவி ஒருத்தர் வந்து கல்லூரிக்கு இப்போ 10-20 பேருக்கு கல்லூரிக்கு பணம் கட்டவர் வந்து பார்த்தாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டார். இல்லை காலேஜுக்கு பணம் கட்டணும். கடன் வாங்கி அவனுக்கு பணம் கட்டுறாரு. நான் அப்புறம் அவர்கிட்ட கொடுத்தாச்சு, அவர் கட்டியாச்சு. அந்த ஆளை கூட்டு நான் இவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து இப்போ கட்டுறதா இருந்தால் காலேஜில் போய் கட்டுங்க, இது கையில் பணம் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு பையன் படிக்கிறதுக்கு 4 பேர்கிட்ட கூட காசு வாங்கலாம். ஆகவே அப்படிலாம் நம்ம கட்டணும், உதவி செய்யணும் அவசியம் இல்லை. முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணுங்க. முதல்ல ஆஃபீஸுக்குள்ளே அவ்வளோ போராட்டங்கள்லாம் நம்ம ஆஃபீஸில் நடத்திட்டு இருக்கோம். ஆனாலும் கூட அவர்கிட்ட உதவி என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல முடியாது அவரால். அதை பயன்படுத்துகிறவர்கள், ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டை பூச்சிகளுக்கு கூட ரத்த தானம் செய்கிறவர் தான் லிங்குசாமி. அதுதான் அவரை ஒரு அற்புதமான மனிதராக, நல்ல கவிஞராக, ஒரு இயக்குனராக ஆக்கியிருக்கிறது. இன்று பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் 10 நிமிடம் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம். நன்றி, வணக்கம்.